இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகமே இன்னைக்கு பெண்களை கொண்டாடிட்டு இருக்காம. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள், ஸ்பெஷலி ஃபார் உமன். ஆமென். ஹல்லேலூயா. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. நான் அவங்க எல்லாம் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் இந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நம்மளை பெண்களாக படைச்சதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு அழகான ஒரு பெண்ணாக படைச்சதுக்கு எல்லாரும் நம்ம தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நல்லவேளை நம்ம ஆண்களாக பிறக்கல, நம்ம பெண்களாக பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு பெண்களை கொண்டாடுகிற நாள். We are celebrating women. ஆமென். உங்களை நீங்களே கொண்டாடிக்கோங்க. இன்றைக்கி யாராச்சும் உங்களுக்கு gift கொடுத்தாங்களா? உங்கள் வீட்டில் யாரும் உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தாங்களா? சரி, கவனிங்க. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பெண் இருப்பாங்க, அப்படி தானே? தேங்க்யூ ஜீசஸ். யாராச்சும் சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில் பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி? அம்மாவாக இருப்பாங்க, ஒய்ஃபாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க, அப்படி தானே? ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு பெண்ணோட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகம் பாருங்களேன், அங்கீகரித்தது, பெண்களை அங்கீகரித்தது. ஃபஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க, அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிலாம் சொல்லி பெண்களை ஒடுக்கி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிலாம் அந்த காலத்தெல்லாம் நம்ம பார்க்கல, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படியே காலப்போக்கில் அப்படியே சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி பெண்களுடைய வெற்றியை, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இந்த உலகம் அங்கீகரித்து அந்த பெண்ணை கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சபையும் பெண்களை கொண்டாடுகிறது. ஆமாம். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும். ஆமாம். நீங்கள் இப்போ கேளுங்க, எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும். கண்டிப்பாக மென் வந்து உமனுக்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி கொடுத்து, அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் ஆச்சும் வாங்கி கொடுத்து உமன்ஸ் டே விஷஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், பெண்கள் இல்லாமல் வீடு இல்லை, பெண்கள் இல்லாமல் சமுதாயம் இல்லை, பெண்கள் இல்லாமல் சபை இல்லை, பெண்கள் இல்லாமல் நாடு இல்லை. ஆமேனா? ஹல்லேலூயா. பெண்கள் இல்லாமல் சாப்பாடு இல்லை வீட்டில், அப்படி தானே? ஸோ பெண்கள் பாருங்களேன், நம்ம நிறைய விதத்தில் நீங்கள் நிறைய விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு கருவை இந்த உலகத்துக்கு குழந்தையாக கொண்டு வந்து அதை வளர்த்து அதை ஆளாக்கி ஒரு மனுக்குலமாக ஆளாக்கி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பேர் வாழ்க்கையில் கேட்க முடியும். என் குடும்பத்தை அழைத்ததுக்கே எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். எத்தனை பேர் நம்ம அப்படிலாம் கேட்குறோம். எங்கள் அம்மா தான் தூணான்னு எங்கள் குடும்பத்தை நடத்தினாங்க, எங்கள் அப்பா இறந்த பிறகும் எங்கள் அம்மா அழகாக கட்டி கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட நிறைய கதைகளை நம்ம கேட்குறோம். ஹல்லேலூயா. ஸோ உமன் இஸ் அ உமன். உமன் அவள் அழகானவள் மாத்திரமல்ல, அவள் மகிமைப்படுத்தத்தக்கவள் மாத்திரம் இல்லை, அவள் கொண்டாடப்படத்தக்கவள், அவள் போற்றப்படத்தக்கவள். ஹல்லேலூயா. ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி உமன்ஸ் டே. நல்ல கரங்களை தட்டி நம்மளை நாமே கொண்டாடிக்கலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, சில ஆண்கள் வந்து கரங்களையே தட்டலை. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ஆஸ்க் ஆல் த உமன், சரி இப்படி பண்ணலாம், எல்லா உமனை எந்திரிச்சு நின்றுக்கோங்க. ஸோ வி வாண்ட் அ கிரேட்டர் அப்ளாஸ். உமன், பெண்கள், நம்ம சபையில் இருக்க எல்லா பெண்கள் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, எல்லா உமன் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. இது எதுக்குன்னா, கர்த்தர் நம்ம எல்லாரையும் பெண்களாக படைச்சதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நிறையா பெண்களோட தியாகங்கள் நான் அடிக்கடி நினைப்பேன், அடிக்கடி நான் சொல்வேன், லேபர் வார்டுக்குள்ளே நம்ம பட்ட பாடு யாருக்காச்சும் தெரியுமா? நோபடி நோஸ். நான் வந்து ரெய்னாட பெற்று வெளியே கொண்டு வரக்கு வந்து 13 மணி நேரம் லேபர் வார்டில், 13 மணி நேரம் நான் ஸ்டாப் பெயின். ஜஸ்ட் இமேஜின், ஃபார் நார்மல் டெலிவரிக்கு. ஆனால் அது வந்து யாருக்கும், என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுவேன் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு உமன் நீங்கள் பட்ட பாடுகள் சரியா?
நீங்கள் அடைந்த பிரயாசங்கள், உங்கள் குடும்பத்தை கட்டுறக்கு சரி, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு சரி, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வரக்கு சரி, நீங்கள் பட்ட பாடுகள், பிரயாசங்கள், நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள், கண் விழிப்புகள், தூக்கமில்லாத இரவுகள், ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் அடிக்ஷனில் இருந்து அவரோட போராடி அவரை ரட்சிப்புகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஃபார் ஆல் த சாக்ரிஃபைஸ் தட் யூ மேட், நீங்கள் மறைவிடத்தில் செய்த எல்லா அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், இது எல்லாத்துக்கும் உங்கள் சபையில் ஆவியானவர் இன்னைக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறார். ஹalleluya. Wish you all a very 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 happy Women's Day. Hallelujah, hallelujah. உட்காந்துக்கோங்க. God bless you. I'm so excited. பாருங்க, 1975 தான் உமன்ஸ் டே அப்படின்னு இன்டர்நேஷ்னலாக ஒரு பெண்ணை நம்ம கொண்டாடணும். ஒரு பெண்ணை என்ன பண்ணணும்? கொண்டாடணும். அவள் கொண்டாடத்தக்கவ, அவள் பாராட்டுக்குரியவ அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை அப்படியே கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவளுக்குன்னு சொல்லி ஒரு நாளை நியமித்தாங்க. மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் பெண்கள் தினம்னு சொல்லி ஒரு நாளை நியமித்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், யாருமே ஒரு பெண்ணை பார்க்காததுக்கு முன்னாடியே அவர் பெண்ணை கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். ஹalleluya. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுதான். இந்த வேதத்தில் பாருங்களேன், நம்ம உலகம் பெண்களை அங்கீகரிக்காத காலத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது சரியா, இப்போ தான் பெண்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அங்கீகரித்து தான் ஆகணும். இப்போ பைலட்டும் பெண் தான், லோக்கோ பைலட்டும் பெண் தான், டிரைவர் பெண் தான், பஸ் ஓட்டுறது பெண் தான், ஆட்டோ ஓட்டுறது பெண் தான். பெண்கள் இல்லாமல் அநேக விஷயங்கள் நடக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கீகரிக்கப்படுறோம். ஆனால் ஒரு இருண்ட காலம், பெண்களுக்கு இருண்ட காலம் அப்படின்னு இருந்த காலத்துக்கு முன்னாடி, வேதம் எழுதப்பட்ட காலத்திலேயே ஆண்டவர் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் 2 புஸ்தகத்தை பெண்களின் பெயரை வச்சு எழுதினார். ஹalleluya. ரூத், எஸ்தர். நினச்சி பாருங்கள், நம்ம சொல்கிறோம் காவேரின்னு வச்சாங்க, பவானி நான் பேர் வச்சாங்க, இப்படி வச்சாங்க, அப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம், ஹalleluya, பரிசுத்த வேதாகமத்தில் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுத்திருப்பாருன்னு சொன்னால், இப்போ 2 புஸ்தகத்தை பெண்ணுடைய பெயரையே வைக்கிறாரு. ஹalleluya. ரூத் மறுக்க முடியாது, எஸ்தர் மறுக்கவே முடியாது. ஹalleluya. இதெல்லாம் இந்த உலகம் ஒரு பெண்களை கொண்டாடுறக்கும் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். ஹalleluya. வேதாகமத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பட வர ஏராளமான பெண்களை ஆண்டவர் ஒரு பெரிய பெரிய காரியத்துக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்கிறார். சின்ன சின்ன காரியம் இல்லை, பெரிய பெரிய காரியத்துக்காக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நம்ம சபையிலும் பெண்களை நம்ம கொண்டாடுறோம், சபையில் பெண்களை வரவேற்கிறோம். ஹalleluya. சபையில் பெண்களுடைய ஊழியத்தை நம்ம வரவேற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, பெண்ணுனாவே அவளை நான் அடிக்கடி பாஸ்டர்கிட்ட சொல்வேன், என்னதான் நீங்கள் இருந்தாலும் அழகுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, பசங்களையோ மென்னையோ போய் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. உமன் தான் பியூட்டினாவே. யார் தான்? ஒரு பெண் அழகானவள். ஹalleluya. ஒரு பெண் எப்படிப்பட்டவள்? அவள் அழகானவள். அழகுக்கு உருவம் கொடுத்தவள் யார் தான்? பெண் தான். ஹalleluya. இந்த உலகம் பெண்ணை எப்படிலாம் சொல்லுதோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வேதம் சொல்லுது. ஹalleluya. டாக்டர்ஸ் பெண்களை ரொம்ப பலவீனம் பண்ணுவாங்க, பார்த்து அப்படி சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் பார்த்து அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் பெண்களை, பைபிள் அப்படி சொல்ல, பெண்களை மிகுந்த பலமுள்ளவளாகவும் ஞானம் உள்ளவளாகவும் தேசத்தின் ரட்சிப்புக்காக நிற்கிறவளாகவும் சரித்திரத்தை மாற்றி அமைக்கத்தக்களாகவும் பெண்களை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் பெண்களை நியமிக்கிறார். ஹalleluya. யூதக்குள்ள ரட்சிப்புக்காக கர்த்தர் யாரை நியமிச்சாரு? எஸ்தர். அந்த இடத்துல வேற யாருமே, ஒரு யூத குலமே அழிக்கப்படுது அப்படிங்கிறத காப்பாத்துனது யாரு? எஸ்தர். ஹalleluya. அப்படி தெபொரால பார்க்குறோம், யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா வழிகள் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவங்கள ஒரு பெரிய பொறுப்பில் வைக்கிறாரு. அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. நினச்சி பாருங்களேன், உமன்ஸ் கோயிங் அவுட் ஃபார் வார்,
யுத்த களத்தில் போய் ஒரு பெண்ணு போய் நிற்கிறாங்க, ஒரு படையை வழி நடத்துகிறாங்க, சிசராவை வழித்துறாங்க, என்னை ஃபாலோ பண்ண பாரு, நட்சத்திரத்தை பாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி தேசத்துக்காக நிற்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிகிட்டே போகலாம், வேதத்தில் சொல்லிகிட்டே போகலாம். எவ்ரி லாஸ்ட் ஃப்ரைடே நாங்கள் பெண்கள் கூட்டம் நடத்துகிறோம், பெண்களை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. இஃப் யூ நாட் கம்மிங், கம். பைபிளில் இருக்கிற பெண்களுடைய ஆண்டவர் அவங்களை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போனால் ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம், அதிசயம்னா நிறைய பெண்கள் வேதத்தில் இருக்காங்க. ஆனால் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன் ஒரு விஷயம், அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச இடம் வந்து சிலுவை. பிசாசு நினச்சா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அவரை காலி பண்ணிட்டோம். சீஷர்கள் நினச்சாங்க, ஐயோ நம்ம கூட இருந்தவர் இறந்துச்சார், அவ்வளோதான். எல்லாருமே ஒரு பக்கம் அழுக, ஐயோ நம்ம நேசித்தவர் நம்மளை விட்டு போயிட்டாரே இனி அப்படின்னு ஒரு பக்கம் பிசாசின் கூட்டம், மதஸ்தர்கள்லாம் அவ்வளோதான், இவர் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, உயிர்த்தெழுதல். இப்போ பாருங்களேன், நம்ம ஏசப்பாவை பறைசாற்றுறோம், ஏசப்பாவை நம்ம எங்கேயும் போதிக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸை பிரசங்கிக்கிறது இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் உயிர்த்தெழுந்த வல்லமை சபைகளில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். நம்ம மரிச்ச கிறிஸ்துவை ஆராதிக்கல, நம்ம உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி, அவர் வாழ்ந்த நாட்களில் அவரை சுற்றி அநேக பெண்கள் இருந்தாங்க. அவரை சுற்றி யார் இருந்தாங்க? ஏன்னா இந்த பெண்களுக்கு பலவிதமான வியாதிகள். இந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க? பலவிதமான வியாதிகள், பலவீன கட்டுகளில் இருந்தாங்க. அப்போது இவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரா சுற்றி திரிந்தார் இல்லையா? அப்போ அநேக பெண்கள் என்ன ஆகுறாங்க? சுகம் அடைகிறாங்க. அவருடைய மினிஸ்ட்ரியில் சுகம் அடைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க? அவருக்கு சீஷர்களாக மாறிடுறாங்க, அவரை பின் சென்றுடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படி தான் இந்த மேரி மகதலேனா மரியாள், ஹல்லேலூயா, கத்தரை பெற்ற, கத்தருடைய தாயும் மேரி தான், அவங்க இல்லை, இது மகதலேனா மரியாள். இவங்களும் ஒரு பலவீனத்தில் இருக்கிறாங்க. ஏசப்பா இவங்களை சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்தின உடனே ஏசப்பாக்கு பின் சென்றுடுறாங்க. ஏசப்பா கூட எல்லா கிராமங்களுக்கும் ஊழியத்துக்கு போகிறாங்க, எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. மிகுந்த அன்பானவர்கள். நேற்று நான் யார்கிட்ட நிசிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், போன வாரம் தான் அவன் வந்தா. அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே வேணாம், இந்த சபைக்கு நான் எதுக்கு வரேன்னா எனக்கு அன்பு தான் வேணும். ஹல்லேலூயா. அந்த பொண்ணு சொன்னது என்கிட்ட என் மனசை ரொம்ப தொட்டுச்சு. நான் உனக்கா எதுக்கு, எனக்கு எதுவும் வேணாம் சிஸ்டர், எனக்கு அன்பு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 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 சீஷிகள், கர்த்தர் கூட இருந்த அந்த சீஷிகள் மிகுந்த அன்புள்ளவங்களாக இருந்தாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சீஷர்கள் இருந்தாங்க, ஆனால் சிலுவை அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. பயம், நம்மளையும் போட்டு எங்கேயாச்சும் அரைஞ்சு எல்லாம் மறுதளிச்சுட்டு. வெரி ரேர். யாக்கோபியவன் ரொம்ப ரேர் தான் தைரியமாக நிற்கிறாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க சிஷ்யர்கள்லாம். ஆனால் அவரோடு இருந்த பெண்கள் அந்த சிலுவை கீழே அவ்வளவு தைரியமாக நின்னாங்க. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? பெண்கள் மிகவும் தைரியசாலிகள். வேதம் நமக்கு அதை தான் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்களேன், பயப்படல, அவங்க ஓடலை, எந்த பெண்ணுமே ஓடலை சிலுவையில். குறிப்பாக அந்த சரித்திரபூர்வமாக அவங்க சொல்கிறாங்க, தன் பெற்ற தாய் யார்? மரியாள். மரியாளுக்கு ஏன் ஹிஸ்டரியில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்னால், அவங்க தெய்வம் இல்லை, ஆனால் அவங்கள நம்ம ரொம்ப ஹானர் பண்ணணும். அவங்கள வணங்கக்கூடாது, ஆனால் அவங்கள ஹானர் பண்ணணும். நினச்சி பாருங்களேன், கன்னி அந்த காலத்தில் கர்ப்பம் தரித்து ஜீசஸை பெற்று எடுத்து, சரி ஓகே அதெல்லாம் ஃபைன், ஆனால் தன்னுடைய சொந்த மகன் சிலுவையில் அறையப்படும் போது அப்படியே பார்க்குறாங்க. ஜஸ்ட் இமேஜின். யாருனாலையும் முடியாதுல்ல, தன் வளர்த்த பையன், பெத்தெடுத்த பையனை சிலுவையில் அறையும் போது அவங்க கூட மேரி மகதலேனா நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ நான் நேசித்த என் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க உடலை வாங்குறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணுறதுலலாம் அந்த பெண்கள் கூட நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, யாருக்குமே நம்பிக்கை இல்லை அவர் உயிர் தெழுவாருன்னு சொல்லி. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பியூட்டிஃபுல் ஏஞ்சல்ஸ், பெண்கள், லவ்லி ஏஞ்சல்ஸ். நான் அப்போ தான் சொல்லுவேன், ரொம்ப கவர்ந்தது இந்த ஒரு சில பெண்கள்
காலையில் எழுந்து தைலத்தெல்லாம் எடுத்துட்டு கல்லறை கிட்ட ஓடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் அடிக்கும் போதும் அவங்க ஓடலை, தைரியமாக நின்னாங்க, சிலுவை கடியில் அழுதுச்சு. ஆனால் 3ஆம் நாளும் அவருடைய சடலத்தை பார்க்கலான்னு சொல்லி தைலத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ தான் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை வேற யாருக்குமே சொல்லலை. ஃபஸ்ட்டு கர்த்தர் உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தி மகதலேனா மரியாளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are very special. ஒவ்வொரு பெண்ணும் இதை கேட்டுட்டு இருக்க பெண்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த சபைக்கு யூ ஆர் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நான் ஏதோ பறந்துட்டேங்க, நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை யாருமே அங்கீகரிக்கலை, என்னை யாருமே புகழ்றதில்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், பெண்கள் உங்களை நீங்களே கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்களே கொண்டாடுற வர உங்களை இந்த உலகம் கொண்டாடாது. ஹல்லேலூயா. உங்களை நீங்களே அலங்கரித்து கொள்ளுங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்களை நீங்களே அங்கீகரித்து கொள்ளுங்க, உங்களுடைய அடையாளத்தை நீங்க போற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் லைக் நான் பாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன், அந்த உமன்ஸ் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி யாரோ போட்ட வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு நம்ம சர்ச்சில், பொக்கேலாம் வச்சு. நான் சொன்னேன், இந்த உமன்ஸ் டேக்கு எனக்கு என்ன வேணும், ஒரு க்ரௌனு, இத்தனை வருஷம் தோசை இட்லி இதெல்லாம் சுட்டு கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து எனக்கு ஒரு க்ரௌன் கண்டிப்பாக வேணும். நீங்கள் கேளுங்க, யூ ஃபைட் ஃபார் யுவர் க்ரௌன், சரியா? உங்களுக்குன்னு வர வேண்டியதுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி மகதலேனா மரியாள் கிட்ட போகுது. கவனிங்க, நான் இப்படி யோசித்தேன், ஏன் அவர் ரொம்ப உயிர் தெழுந்த பிறகு பேதுரு கிட்ட போகணும்? ஏன்னா பேதுருவை வச்சு தான் அவர் சபையை கெட்ட போகிறாரு. பேதுருவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறாரு. பேதுருவை நான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு, மீன் பிடிச்சி கொடுக்குறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன் அவர் ஒரு பெண்ணுக்கிட்ட உயிர் தெழுந்த செய்தியை சொன்னோம்? பத்தியா, சூப்பர், நல்லா கை தட்டலாமா, வெரி குட். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு வாய் ரொம்ப பெருசு. நம்மளுக்கு என்ன பெருசு? வாயே ரொம்ப ஒன்றை சொல்லிடாதீங்க அப்படின்னு போய் நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் என்ன ஆயிரும்? பிரபலமாக. இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சரியா? இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அது பற்றி எரிஞ்சிடும், அந்த நியூஸ் வைரலாக போயிடும், சரியா? ஸோ அதனாலயா என்னமோ தெரில, ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் இவ ஓடுறா. அந்த செய்தி கேட்டோன்னு நான் பார்த்தேன், என் நேசரை பார்த்தேன், நான் இயேசுவை பார்த்தேன், அவர் உயிர் தெழுந்துட்டார். போய் அவ தான் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் சொல்கிறா. அப்போஸ்தலனையும் பிரதான அப்போஸ்தல யாத்திரமா ஒரு பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மகதலேனா மரியாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கும் நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, யூ ஆர் நாட் வீக். இதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. சொல்லுங்க, நான் பலவீனமான பெண் அல்ல. லேபர் வார்டுக்குள்ளே இப்போது ஹஸ்பண்டையும் விடுறாங்க, தெரியும்ல உங்களுக்கு? தெரியும்ல, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இப்போ லேபர் வார்டுக்குள்ளே ஹஸ்பண்டை விடுறாங்க. See, I am not like putting men's down. ஒரு ஹைராக்கி இருக்குது, சரியா? ஆண்களுக்கு ஒரு தனி மகிமை, அவங்களுக்கு அதுக்கிட்ட நம்ம போகவே முடியாது. அதுக்கிட்ட போய் ஃபைட் பண்ண, உமன் அண்ட் மென் ஆர் ஈக்குவல் அப்படிலாம் ஃபைட் பண்ண முடியவே முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு க்ளோரி இருக்குது, அதுக்கு கீழே நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு க்ளோரி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த க்ளோரியில் நம்ம எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்போ இந்த லேபர் வார்ட்லலாம் ஆமென், ஹஸ்பண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க, நிறையா விஷயங்கள். அப்போ அதில் மெஜாரிட்டி ஆஃப் மென் என்ன பண்ணிடுறாங்க? மயக்கம் போட்டு ஃப்ளாட் ஆயிடுறாங்க. கேள்விப்பட்டீங்களா? லேபர் வார்டில் மென்னை விட்டா அந்த உமன் படுற அந்த லேபர் பெயினை பார்க்க முடியாமல் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க? மயக்கம் போட்டு
பார்க்க கூட முடியலை. அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின் எவ்வளோ வருமோ அதை காட்டிலும் பல 1000 மடங்கு பெயின் என்ன பண்ணுறா ஒரு பெண் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், யூ ஆர் நாட் வீக். ஹல்லேலூயா. நீங்கள் பலவீனமான பாண்டங்கள் அல்ல. பலவீனம் அப்படிங்கிற அந்த பதம் அது எதை குடிக்குதுன்னா, சரி இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது, கண்ணாடி டம்ளர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கண்ணாடி டம்ளரை நம்ம ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம் போது நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து என்ன சொல்லுவோம், பத்திரம், அது கீழே போட்டுறாத, போட்டால் என்ன ஆயிரும், உடஞ்சிரும். ஹேண்டில் வித் கேர், பத்திரம் பத்திரம். அந்த ப்ரிஷியஸான வெசில் தான் நீங்களும் நானும். எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதை கொடுக்கும்போது, இந்த பெண்ணை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஷி இஸ் வெரி சென்சிட்டிவ். நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் தானே? நீங்களாம் சென்சிட்டிவா? உடனே அழுவீங்களா? நம்மளுக்கு உடனே டக்குன்னு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே பண்ணும், கண்ணெல்லாம் சவுந்துரும், மூக்கெல்லாம் ரோஸ் ஆயிரும், உடனே கண்ணிலேருந்து ஆனால் அவங்களுக்கு நான் என்ன நியூஸ் சொன்னாலும் பாஸ்ட் எடுத்து ஒரு மூமெண்ட்டே வராது, இப்படியே தான் இருப்பாங்க. அது எப்படிலாம் எனக்கு தெரியாது. ஸோ அவங்க அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு உடனே ஏதாச்சும் ரியாக்ஷன். வி ஆர் டிசைன் லைக் தட். அதனால நம்ம பலவீனம் அப்படின்ட்டு இல்லை. ஆண்டவர் நம்மளை என்ன சொல்ல, யூஆர் வெரி ப்ரிஷியஸ். இந்த பெண்ணை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, கொஞ்சம் ஜென்டிலாக, கொஞ்சம் பத்திரமா அவளை ஹேண்டில் பண்ணுங்க. ஷீ இஸ் வெரி ப்ரிஷியஸ். அவள் சீக்கிரம் உடஞ்சிருவா, அவளை கீழே போட்டுறாதீங்க, அவள் சீக்கிரம். அதை தான் பலவீனமான பாண்டம் அப்படிங்கிற பதத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. ஸோ யூ ஆர் ஆல் நாட் வீக். ஆமென். எத்தனை பேர் பளு தூக்கும் பெண்கள், அவ்வளோ வெயிட் லிஃப்டிங்கில் பெண்கள் அவார்டு வாங்குறாங்க, மரத்தான் ஓடுறாங்க, கர்ப்பிணி பெண்கள் மராத்தான் ஓடுறாங்க. எனக்கு எப்படி ஒன்றுமே புரியல, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா, யூஆர் நாட் வீக். எத்தனை வயசானாலும் எல்லாவற்றுக்கும் மேலே சாராள், உன்னை பெற்ற சாராளை நோக்குங்கள். நான் ஃப்ரைடே உமன்ஸ் மீட்டில் நான் பேசினேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சாராளை பாருங்கள். ஏசாயா 51. யாரை பார்க்கணுமா? சாராளை பாரு. whenever you feel tired, whenever you feel weak, ஐயோ நான் பலவீனம், என்னால் முடியல, அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லை, என்னால் முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஏசாயா 51 போய் சாராளை பாருங்கள். 90 வயசில் கர்ப்பம் தரித்து ஈசாக்கை பெற்ற அந்த உன்னுடைய தாயை போய் பாரு. அவளை பலப்படுத்தின தேவன் தான் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. God is so good. கர்த்தர் நல்லவன் சொல்லிடலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் ரொம்ப அழகானவர் சொல்ல மாட்டீங்க. பார்த்தீங்களா? இதுதான் வீக். சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க, நான் ரொம்ப அழகானவ, நான் புகழப்படத்தக்கவ, நான் தைரியம் உள்ள ஒரு பெண், நான் பலசாலியான பெண், நான் ஞானம் உள்ள பெண், நான் கட்டுகிற பெண். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆண்டவர் புத்தியா கட்டுகிற பொறுப்பில் நம்மளை வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, கணவருடைய வாழ்க்கையை, ஃபினான்ஸை கட்டுகிற பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் சிறப்பாக கட்டுவீங்க. அந்த வல்லமை, அந்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ப்ராஃபட்டிக்கலா இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? 5 minutes. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராஃபட்டிக்கலா லூக்கா, இதை மட்டும் எடுத்துக்கோங்க, போடுங்க ஸ்க்ரீனில். லூக்கா 13:12. பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்காக. சரியா? சொல்லுங்க. ம் 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 போதுமா? தேங்க்யூ. கவனிங்க, ஓய்வு நாளில், சொல்லுங்கள், ஒரு ஓய்வு நாளில் நம்ம எல்லாம் ஓய்வு நாளில் என்ன பண்ணுறோம்? சபை கூடுறோம். அந்த மாதிரி ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அந்த சினகாக், அந்த டெம்பிள் ஆஃப் காட், அந்த சபையில் எல்லாம் கூடுறாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். சரியா? அப்போது 18 வருஷமாக
கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியான ஒரு ஸ்திரீ. ஹஞ்ச் பேக் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பார்த்துருக்கீங்களா? பின்னாடி முதுகு மட்டும் இப்படி இருக்கும், அவங்களால கொஞ்சம் கூட நிமிர முடியாது. அந்த பலவீனத்தை கொண்ட ஒரு ஸ்திரீ அந்த சபையில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னாடி போய் என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு கேட்ட மாதிரியும் இங்கேயும் எழுதப்படலை. இவரும் போய் நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்ட மாதிரி எழுதப்படலை. இவர் பார்க்குறாரு, அப்படியே இவர் போதகம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, ஒரு சகோதரி கூனியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சகோதரியை அழைச்சி 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவிய உடைய அந்த கட்டில் இருந்த அந்த பெண்மணியை விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. அவ மேலே கையை வைக்கிறாரு, உடனே அவ விடுதலை ஆயிடுறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரிலீஜியஸ் பீப்புள், மதவாதிகள் என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செய்யலான்னு சொல்லி அப்படியே ஏசப்பாவை சுற்றி வளைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவள். ஆண்டவர் அவளுக்கு கொடுக்குற பெயர் என்ன? ஆபிரகாமின் குமாரத்தி. ஹல்லேலூயா. இதிலிருந்து தீர்க்க தரிசனமாக நான் உங்களோடு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, 90% ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாஸ். நிறையா வியாதிக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. சரியா? ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டிங்கிற ஒரு பிசாஸ். இப்போ அந்த பிசாஸை விரட்டினா இந்த கூனியான அம்மா என்ன ஆயிட்டாங்க? சுகமாயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ பெண்கள் நிறைய கட்டப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை யாருமே நீங்கள் இப்படி குனிஞ்சு அந்த ஹஞ்ச் பேக் அந்த டிசீஸோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் நம்ம நிமிர முடியாமல், ஒரு பொருளாதாரத்தில் நிமிர முடியாமல், குடும்பத்தில் நிமிர முடியாமல், சரியா, கொஞ்சம் கூட நிமிர முடியாமல், உயர முடியாமல், அப்படியே கட்டப்பட்டு இருக்கிற பெண்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உமன்ஸ் டேல ஒரு வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. ஹல்லேலூயா. your chains are broken. அது எதுவானாலும் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டார் நிமித்தம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், கடன் பார சுமையில் கட்டப்பட்டிருக்கலாம், எனிதிங், ஏதாவது ஒரு டிசபிலிட்டியோட பிள்ளையோட வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, நாளைய தினத்தை குறித்து எதுவாக இருந்தாலும் அந்த செயினை கர்த்தர் இன்னைக்கு பிரேக் பண்ணுறார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஐடென்டிட்டிக்கு விரோதமாக, அதாவது நீங்கள் உண்மையிலே யார் அப்படிங்கிறதுக்கு விரோதமாக பிசாசு பொய் சொல்லிகிட்டே இருப்பான். உங்ககிட்ட வந்து சொல்லுவான், நீ மோசமானவன், நீ இதை பண்ண, அதை பண்ண, இது பத்தாது, இது போதாது அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்பான்? அப்படி தான் அந்த பெண்ணையும் அப்படியே பொய்யில் கட்டி வச்சுட்டு இருந்தான். 18 வருஷம் ஒரே பிரச்சனை. நினச்சி பாருங்களேன், 18 வருஷம் அப்படி கூனியாவே. அப்படி நம்ம எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் கூட நிமிர முடியும்? அப்படியே 18 வருஷம் எப்படி வாழ முடியும்? ஆனால் அவங்க வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நாளா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளா ஏதோ ஒன்று அப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களை இன்னைக்கு விடுதலை செஞ்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், ஆபிரகாமின் குமாரத்தியே. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு இவங்க இல்லை, அவங்க இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. நீங்கள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் யாரு? அவருடைய செல்வத்தை தாங்கறதுக்கு இந்த பூமி கூடலை. அவருடைய செல்வத்தை தாங்கறதுக்கு இந்த பூமி பத்தல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியால், த்ரூ ஜீசஸ், கலாத்தியர் எழுதப்பட்டிருக்கு, ஜீசஸ் மூலமா இயேசு கிறிஸ்து கிட்ட நீ வந்தபடினால ஆபிரகாமுக்கு நீ குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறாய். வாட் a joy. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டியே மாறுது. ஆபிரகாமின் குமாரத்தி. ஹalleluya. ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமா பலவீனப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ என்கிட்ட வந்துட்டா. ஆண்டவர் இன்னைக்கு வைராக்கியமா அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இவ என்கிட்ட வந்தபடியால், இயேசு கிட்ட வந்தபடியால், இயேசுங்கிற ரட்சகர் கிட்ட நீங்க வந்தபடியால நீங்க இன்னைக்கு ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க படுகிற வேதனைகள், ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஒருவேளை சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு பணத்துக்கு வாடகை கட்டுறக்கு நான் உமன்ஸ் கிட்ட நிறைய பழகுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உமன்ஸ் கிட்ட உட்காந்து பல மணி நேரங்கள் நான் உட்காந்து கதை பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உமன்ஸ் கிட்ட ஊழியம் பண்ணுறதுனா. அப்போ நிறையா விஷயங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் என் ஹார்ட்குள்ளே போகும். சிங்கிள் பேரண்ட்டாக எப்படி கஷ்டப்படுவாங்க, ஒரு பிள்ளையை வளர்க்குறது எப்படி கஷ்டம், ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஃபீஸ் கட்டிடுறது எவ்வளோ கஷ்டம், மேரேஜில் அந்த பிள்ளைகளை சமாளித்து யூத்தில் அதுகளை வழி நடத்தி கரெக்டாக ஒரு கையில் பிடிச்சு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். ஹalleluya. எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவ என்கிட்ட வந்தபடியால் அவ ஆபிரகாமின் குமாரத்தி. ஹalleluya. அவளுடைய செயின்ஸ் எல்லாம் அறுக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் விடுதலை பெற்ற பெண்மான். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, நான் விடுதலை பெற்ற பெண்மான், நான் விடுதலை பெற்ற பெண்மான். அந்த விடுதலையை உணர்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்க ஸ்பிரிட்ல அந்த விடுதலையை உணர்றீங்க. நல்லா ஆவியில டங்ஸ் பேசுங்க ஒரு 2 நிமிஷம். கர்த்தர் உங்களை விடுதலை பெற்ற பெண்மானா வீட்டுக்கு அனுப்ப போகிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு ப்ராஃபிட்டிக் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கும்போது பாஸ்டர் அழகா பாடினாங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அதிசீக்கிரத்தில் விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. சபைக்கு வரும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்தை அடிச்சு துரத்துங்க. இடையில யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, பேசாதீங்க. நான் முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை பிடிச்சு சொல்லலாமா? கரங்களை பிடிச்சுக்கோங்க. உங்க சகோதரி அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை யாருமே புகழ மாட்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெண்களாகிய நம்மளுக்கு இருக்கணும். அதை நம்மளுடைய தலைமுறைக்கு புகட்டணும். அவ்வளோதான். தட்ஸ் இட், வெரி சிம்பிள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நான் கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஹalleluya. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கைன்னா, பயம் அப்படின்னா ரெவரன்ஸ். எல்லா விதத்திலும் அவருக்கு கனம். சொல்லுங்க, எல்லா ரீதியிலும் அவருக்கு கனம் கொடுக்கறதா கர்த்தருக்கு பயப்படுற பயம். பயம்னா ஐயோ அவரை பார்த்து பயணும், அப்படி கண்ணை குத்திடுவார், அப்படிலாம் இல்லை. அவரை கனப்படுத்தணும். என் வாழ்வின் நோக்கம் என்ன? அவரை கனப்படுத்தணும். அவரை எப்படி எப்படிலாம் நான் கனப்படுத்த முடியுமோ அப்படி எப்படிலாம் நான் கனப்படுத்துவேன். ஹalleluya. அவரை கனப்படுத்தி கொண்டே இருப்பேன். அந்த கட்டளைகளை, அந்த பயப்படுதலை என் தலைமுறைக்கு நான் போதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தீங்கன்னா நீங்க புகழப்படுவீங்க. ஹalleluya, ஹalleluya. கடைசி கால எழுப்புதல் நாட்களுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்போவுமே நாங்கள் சர்வீஸ் முடிஞ்சோன்னா நாங்கள் 2 பேரும் கிண்டல் அடித்து பேசிப்போம். நீங்கள் ஏன் இந்த பாட்டு பாடுனீங்க, நீ ஏன் இந்த பாட்டு பாடுனேன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதை பேசுகிறோம், அப்போ இப்படி பாடலாமா, அந்த மாதிரி நான் நேற்று மாட்டினேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற பாட்டு பாடுன்னு சொல்லி அத்திமரம் ஃப்ரைடே, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடி, தட்ஸ் சூப்பர் சாங். ஆனால் போனாலும் நம்ம வாயின் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துறார். அப்படி தானே? நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். எண்ணங்களின் படி தான் வாழ்க்கை. சரியா? இப்போ நம்ம பாடுற பாட்டு அப்படி தான் இருக்கணும். நேற்று ஆஃப்டர்நூன் வந்து சொன்னாங்க, நீ எல்லாம் சொல்லிட்டு நீ என்ன பாட்டு பாடின மதியானம்? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி வளன் கொடாமல். அப்போ நான் இவங்களை பிடிக்கணும், இவங்க ஏதாச்சும் பாடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதே போல் இன்றைக்கி தேவகுமாரை பாடும்போது ஏன் இந்த தேவகுமாரை பாட்டு பாடுறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கா இல்லையே. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அந்த பாட்டில் பயங்கரமாக மூவ் பண்ணார்.
சபைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் கண்ட்ரோல் எடுக்கிறார். அதுதான் உண்மை. நம்ம குறை உள்ளவர்கள், நிறைவானது வரும்பொழுது குறைவு. நான் யோசிச்சிருக்கேன், ஏன் தேவகுமாரை பாட்டு பாடுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் வல்லமையாக இந்த இடத்துல மூவ் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை தொட்டார். இந்த இடத்துல என்கவுண்டர் நடந்தது நான் பார்த்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் வந்தீங்க, யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதல கர்த்தர் எப்படி உயிர்த்தெழுதலை ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்த்தெழுதலின் செய்தியை ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தது போல கடைசி கால எழுப்புதல்ல மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியை பெண்களை நம்பி கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபையின் போதகரோடு இணைந்து நிற்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன ஊழியம் செய்ய முடியும், எனக்கு என்ன தெரியும், நானே இவ்வளோ பிரச்சனை இருக்கேன் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த வீட்டில் போய் அந்த லூக்கா 13 வாசிங்க. அந்த பெண்ணை கர்த்தர் சுகப்படுத்திட்டு, இவ ஆபிரகாமின் குமாரத்தி, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஆபிரகாமின் குமாரத்தின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் 2 உவமைகளை சொல்கிறாரு, ராஜ்யத்தின் உவமைகள். அவர் சொல்கிறார் புளித்தமா. எல்லாத்துக்கும் தெரியும் புளித்தமானா, எல்லாருக்கும் தெரியும்ல புளித்தமா. நம்ம மாவாட்டி கலந்து வைப்போம்ல, மாவாட்டி கலந்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், புளிச்ச மாவை என்ன பண்ணுவோம், நைட்டு கொஞ்சம் போட்டு கலப்போம். காலையில் எந்திரிச்சோன்னா சூப்பராகிடும். ஈஸ்ட் புளித்தமா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த புளித்தமா மாதிரி இருக்கு. இத்தனோண்டு போதும். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் உங்கள் பிள்ளைய நான் எப்போவுமே யோசித்து பார்ப்பேன், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கிருபை தான், ஜஸ்ட் கிருபை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 3 வயசுலேருந்து என்னை கைப்பிடிச்சு சபைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. சபையில் முன்னாடி உட்கார வைப்பாங்க, வசனம் சொல்லனா கிள்ளுவாங்க, கொட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படி ஒரு கண்டிப்பான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டனால கர்த்தருக்குள்ள எல்லா நிலையிலும் நம்ம காக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் மட்டும்தான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை புளித்தமா மாதிரி கொஞ்சோண்டு இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தின்னீங்க. நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் உங்களுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணட்டுமா, கை வலிக்குதா, நான் கை மேலே கை வச்சு ஜோம் பண்ணட்டுமா, ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஆண்டவர் ஹீல் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷன் சபைக்கு வருவார். ஹல்லேலூயா, உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ வித்தியாசமான கல்ச்சர் போயிட்டுருக்கு, அந்த கல்ச்சருக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. மம்மி நான் ஆன்லைனில் உட்காந்து நான் சபை அட்டன் பண்ணுறேன், நோ, நீ கண்டிப்பாக சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர முடியலன்னா ஐ ஆம் சாரி. அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இட் இஸ் மஸ்ட். இதுதான் நம்ம கல்ச்சர், நம்ம வேதத்தின் கல்ச்சரில் நம்ம இருக்கிறோம். நீ சபைக்கு வரணும், வேதத்தை படிக்கணும், இப்படி தான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை தயவு செய்து பெண்களே உங்கள் தலைமுறைக்கு சொல்லி வளருங்கள். ஹல்லேலூயா. மனம் போன போக்கில் பிள்ளைய விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எங்கே அனுப்புறீங்க, அவனை நரகத்துக்கு அனுப்புறீங்க. தயவு செஞ்சு டோன்ட் அப்படி அலோவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கர்த்தருக்குள்ள அவர்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஜாய்ஸ் மேயர். அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட டெஸ்டிமனி ஒன்று கேட்டேன், 3/2 பங்கு அதாவது மக்கள் தொகையை அவங்களுடைய டெலிவிஷன் ஷோ மூலமாக அவங்க சந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல ஜாய்ஸ் மேயர். 100க்கும் அதிகமான லாங்குவேஜஸில் அவங்களுடைய டெலிவிஷன் ஷோ போகுது. அவங்க சொல்கிறாங்க, ஆஸ் ஒரு அவங்களுடைய கதை, மோசமான கதை, பின்னணியிலேருந்து வந்த சகோதரி 3/2 பங்கு மக்கள் தொகையை டெலிவிஷன் ஷோ மூலமாக கர்த்தர் அவர்களை சந்திக்க வைக்கிறாங்க. கடைசி கால எழுப்புதலில் கர்த்தர் பெண்களை தயாரித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மட்டும் நம்ம படிச்சிடலாம், எல்லாரும் படிக்க போகிறோம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, என் பிள்ளை நல்லா படித்து பெரிய பட்டதாரியாக வந்துடணும், அவன் டாப் பொசிஷனில் இருக்கணும், நம்ம வீட்டில் நிறையா செல்வம் இருக்கணும், நகை இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் நல்லா தலை நிமிர்ந்து வாழணும். இதுக்காக நம்ம படுற பிரயாசம் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளை டியூஷன் போ, அங்கே போ, இங்கே போ, படிப்பு, எக்ஸாம், இப்படிலாம் நம்ம நிறையா பண்ணுறோம். இதெல்லாம் நல்லது. ஆனால் ஒன்று பண்ண மறந்துடுறோம். அந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 112 1 தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில்
பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாத்துக்கும் புரியுது தானே? சரி, நெக்ஸ்ட். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையுடைய ஒரு ஸ்திரீயா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுதுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகள் இதுதான்ப்பா வேர்ட் கல்ச்சர், இதுதான் நம்ம சமுதாயம், இதுதான் கர்த்தர் சொல்றாரு, இதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குமா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. என் பிள்ளை 1 லட்சம் சம்பாதிக்கணும், 2 லட்சம் சம்பாதிக்கணும், இந்த காலேஜில் படிக்கணும், வெரி குட். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவனுக்கு போதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா அவங்க வம்சம் செழிக்கும், பலத்திருக்கும். உங்கள் வம்சம் எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் பலத்திருக்கும். ஆஸ்தியும் நம்ம எல்லாத்துக்கும் வேணும் தானே? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். Hallelujah. Hallelujah. Once again wish you all a happy Women's Day.